அமைச்சர் முதல் தாவேகா வரை கரூர் அரசியலின் முக்கிய முகம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2026 தமிழ்நாடு தேர்தலில் வெற்றி பெற்று சில மாதங்களிலேயே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக தலைவர்களின் வரிசையில் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரும் இணைந்துள்ளார். மரகதம் குமரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யபாமா, இசக்கி சுப்பையா மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் ஆகியோரை தொடர்ந்து ராஜினாமா செய்த 6வது அதிமுக எம்எல்ஏ இவர். 2026 தேர்தலில் கரூர் தொகுதியில் 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு விஜயபாஸ்கர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்டத்தில் அதிமுகவின் முக்கிய முகம், எடப்பாடி கே. பழனிசாமிக்கு நெருக்கமான தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்ட அவர் தற்போது தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது மாநில அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அரசியல் மாற்றம் அதிமுகவுக்கு பின்னடைவாகவும் தாவேகாவுக்கு மத்திய தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அரசியல் பலமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் யார் இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர்? அவரது அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது? அமைச்சர் பதவிக்கு எப்படி உயர்ந்தார்? அவரை சுற்றி எழுந்த சட்ட சிக்கல்கள் என்ன? அவரது அரசியல் வாழ்க்கையின் முக்கிய திருப்பங்கள் என்னென்ன? விரிவாக பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது அரசியல் வாழ்க்கையை அதிமுகவின் அடிப்படை அமைப்புகளிலிருந்தே தொடங்கினார். மாவட்ட அளவில் பல்வேறு கட்சி பொறுப்புகளை வகித்து தொண்டர்களுடன் நெருக்கமாக செயல்பட்டவர் என்ற பெயரை பெற்றார். ஒரு காலத்தில் கரூர் மாவட்ட அதிமுக அரசியலில் வி. செந்தில் பாலாஜி மிகுந்த செல்வாக்குடன் இருந்தார். ஆனால் அவர் அதிமுகவை விட்டு திமுகவில் இணைந்த பிறகு கரூர் மாவட்டத்தில் அதிமுகவின் முக்கிய முகமாக கட்சி முன்னிறுத்தியவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதன் பிறகு கரூரில் அதிமுகவின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றிய தலைவராக உருவெடுத்தார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த வெற்றி சாதாரண தேர்தல் வெற்றியாக மட்டுமல்லாமல் அதிமுக தலைமையின் முழு நம்பிக்கையையும் பெற்ற வெற்றியாக பார்க்கப்பட்டது. 2016 தேர்தல் வெற்றிக்கு பிறகு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அமைத்த அமைச்சரவையில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நேரடியாக போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அரசியலில் நீண்டகால அனுபவம் கொண்ட பல மூத்த தலைவர்கள் இருந்த நிலையிலும் முதல் முறையாக எம்எல்ஏ ஆன ஒருவருக்கு அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட்டது. இது அப்போதைய அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இது ஜெயலலிதா அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் பார்க்கப்பட்டது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அமைச்சராக தொடர்ந்தார். 2016 டிசம்பரில் ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்து அதிமுக கட்சிக்குள் ஓ. பன்னீர்செல்வம், சசிகலா, எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோருக்கு இடையே அதிகார போட்டி உருவானது. அந்த அரசியல் நெருக்கடியான காலகட்டத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஆதரவாக செயல்பட்டார். அதன் பிறகும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக 2021 வரை தொடர்ந்து பதவி வகித்தார். அதே நேரத்தில் போக்குவரத்து கழகங்களின் நிதி நெருக்கடி, ஊழியர்களின் சம்பள நிலுவை, ஓய்வூதிய பிரச்சினைகள், பழைய பேருந்துகளின் பராமரிப்பு குறைபாடுகள் போன்ற விவகாரங்களுக்காக எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராக திமுக சார்பில் மீண்டும் வி. செந்தில் பாலாஜி களமிறங்கினார். கரூர் தொகுதியில் மிகவும் கவனிக்கப்பட்ட இந்த போட்டியில் கடுமையான தேர்தல் போராட்டத்திற்கு பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தோல்வியடைந்தார். இந்த தோல்வியால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடுமையான போட்டிக்கு பிறகு மீண்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் தோல்விக்கு பிறகு மீண்டும் மக்கள் ஆதரவை பெற்று அரசியல் களத்திற்கு திரும்பிய தலைவராக அவர் கருதப்பட்டார். அதிமுகவிலும் மீண்டும் முக்கிய இடத்தை பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு அப்போது நிலவியது.
எம்.ஆர். விஜயபாஸ்கரின் அரசியல் வாழ்க்கையுடன் இணைந்து அதிகம் பேசப்பட்ட மற்றொரு விஷயம் அவர் எதிர்கொண்ட சட்ட சிக்கல்கள்தான். அவர் மீது பல்வேறு காலங்களில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை, நில அபகரிப்பு தொடர்பான புகார்கள், போலி ஆவணங்கள் தயாரித்ததாக குற்றச்சாட்டுகள், மிரட்டல் மற்றும் மோசடி தொடர்பான வழக்குகள், நில உரிமை தொடர்பான பல்வேறு சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் சில உயர்நீதிமன்றம் வரை சென்றன. சில வழக்குகளில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் இந்த வழக்குகளில் பலவற்றுக்கு இன்னும் இறுதியான நீதிமன்ற தீர்ப்பு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டும் ஒருவரின் குற்றத்தை நிரூபிப்பதல்ல. பல விவகாரங்கள் இன்னும் நீதிமன்ற விசாரணையில் உள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து பல்வேறு தலைவர்கள் விலகிய சூழலில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்ற முன்னாள் அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் முழு 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர். கரூர் மாவட்டத்தில் அதிமுகவின் முக்கிய முகம். வி. செந்தில் பாலாஜியின் நீண்டகால அரசியல் எதிரணி. மத்திய தமிழ்நாட்டில் தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கை கொண்ட தலைவர். எனவே அவரது தாவேகா இணைவு என்பது வெறும் கட்சி மாறுதல் மட்டுமல்ல, கரூர் மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் அரசியல் சமன்பாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நகர்வாக அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுகின்றனர். எம்.ஆர். விஜயபாஸ்கரின் அரசியல் வாழ்க்கையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அது அடிமட்ட கட்சி பணியாளராக தொடங்கி மாவட்ட அரசியலில் செல்வாக்கு பெற்று 2016 சட்டமன்ற உறுப்பினராக வென்று முதல் முறையிலேயே அமைச்சராக உயர்ந்து ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிகளில் முக்கிய பொறுப்பை வகித்து தோல்விக்கு பிறகு மீண்டும் வெற்றி பெற்று சட்ட சிக்கல்களையும் அரசியல் ஏற்றத்தாழ்வுகளையும் சந்தித்து கரூர் மாவட்டத்தில் அவரது செல்வாக்கு எந்த அளவுக்கு தொடரும், இந்த அரசியல் மாற்றம் தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த கேள்விகளுக்கான பதிலை வர இருக்கும் அரசியல் நிகழ்வுகளே தீர்மானிக்கப் போகின்றன.